நாகா எபிசோட் 15. நாகா தம்மன் கோவில். இங்கே தானே இந்த பொம்பளையை பார்த்தேன்னு சொன்ன சிவன்யா கேட்க திகிலுடன் தலையாட்டினாள் ராதா. வா உள்ளே போய் பூசாரி கிட்ட முதல்ல விசாரிக்கலாம். ராதாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் சிவன்யா. அந்த நேரத்தில் கோயிலில் கூட்டம் அவ்வளவாக இல்லை. சன்னதி வெறிச்சோடி போயிருக்க ஒரு 4-5 பெண்கள் மட்டும் பொற்றுக்கு முன்னால் அமர்ந்து கும்பிட்டு கொண்டிருந்தனர். நேராக உள்ளே போய் பிரகாரத்தை ஒரு முறை சுற்றிவிட்டு சன்னதிக்குள் நுழைந்தாள் சிவன்யா. வாங்க வாங்க ராதாம்மா, என்ன என்றைக்கும் இல்லாத அதிசயமா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? பழக்கமான குருக்கள் புன்னகையோடு விசாரிக்க, நாங்கள் சாமி கும்பிட வரல சாமி, ஒரு அம்மாவை பற்றி உங்ககிட்ட விசாரிக்கணும் சிவன்யா சொல்ல குழப்பமாய் பார்த்தார். என்ன பாப்பா சொல்கிற? ஒரு அம்மாவை பற்றி விசாரிக்கணுமா? யார் அவங்க? யாருன்னு தெரியலங்கய்யா. நம்ம கோயில் வாசலில் வச்சு தான் அம்மா அவங்கள பார்த்துருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட எங்கள் அண்ணனுக்கு பாம்பால தான் சாவுன்னு சொல்லியிருக்காங்க சிவன்யா சொல்ல லேசாய் அதிர்ந்தார் பூசாரி. இங்கே பார்த்தீங்களா, நம்ம கோயிலுக்கு வர்ற யாரும் யாரை பார்த்தும் இப்படி அச்சாணியமான வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்களே. ராதாம்மா அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க? கருப்பு கலர் சேலை, நெத்தியில் ஒரு வட்டை போட்டு விரிச்ச தலை, பார்க்குறதுக்கு ஒரு குறி சொல்கிற பொம்பளை மாதிரியே இருந்தாங்க. ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த அடையாளங்களோட இது வரைக்கும் யாரையுமே நான் இங்கே பார்த்ததில்ல. இன்னொரு தடவை அவங்கள பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். நீங்கள் அவங்க சொன்னதை நினச்சி எதுவும் பயப்படாதீங்க. எத்தனை தடவை சிவா ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன். அவனுக்கு பாம்பால் தான் மரணம் ஏற்படும்னா காலசர்ப தோஷம் இருந்தால் தான் நடக்கும். ஆனால் அவனுக்கு காலசர்ப தோஷம் எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் இதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா சொல்லுங்க சாமி. யாரோ சொன்னதுக்காக எதையோ நினச்சிக்கிட்டே எங்கள் அம்மா ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நீங்கள் விசாரித்து பார்க்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். சாமி, அப்போ என் மகனுக்கு நாகத்தால் எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? படபடப்பாய் கேட்டார் ராதா. ஆமாம், நீங்கள் இத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வர்றீங்க. உங்களை நாகத்தம்மன் கைவிட மாட்டா, பூசாரி உறுதியாய் சொல்ல ராதாவின் முகத்தில் நிம்மதி படர்ந்தது. ரொம்ப சந்தோஷம் சாமி. அவசரத்தில் கிளம்பி வந்தோம், அதனால் அர்ச்சனை கூட எதுவும் எடுத்துகிட்டு வரல. சிவாவுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, சாமி கும்பிட்டு போகிறோம். சரிம்மா. ஐயரும் ஆரத்தி தட்டோடு அர்ச்சனை செய்ய கருவறைக்குள் சென்றார். கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இருவரும் குங்குமம் வைத்துக்கொண்டு பிரகாரத்தில் அமர்ந்தனர். அப்போது அவர்களுக்கு பின்னால் ஒரு குரல் கேட்டது. அம்மா. திரும்பி பார்த்தார் ராதா. ஒரு நடுத்தர வயது பெண் நின்று கொண்டிருந்தார். யாரு நீங்க? இப்போ பூசாரி கிட்ட ஒரு பொம்பளையை பற்றி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது எதேச்சியா என் காதில் விழுந்துச்சு. அவங்கள நான் பார்த்துருக்கேன்மா. என்ன சொல்கிறீங்க ஆண்டி? பரபரப்பாய் கேட்டாள் சிவன்யா. ஆமாம் பாப்பா, எங்கே பார்த்துருக்கேன்னு சொன்னால் நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. என் வீட்டுக்காரரோட அண்ணனுக்கு மனநிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அவரை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம். அவர் இருந்த ஜென்ரல் வார்டில் அவருக்கு பக்கத்து பெட்டில் தான் அந்த அம்மா இருந்தாங்க. ஒரு காலத்தில் கேரளாவில் வசதியாக வாழ்ந்த வசிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாம். காலப்போக்கில் காசு புகழ் எல்லாம் கரைஞ்ச பிறகு எதனாலேயோ இந்த அம்மாவுக்கு மனநிலை பாதிச்சு போக பார்த்து கால் இல்லாமல் அவங்க சொந்தக்காரங்க இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அந்த அம்மா கருப்பு சேலையும் கருப்பு பொட்டும்னு தான் எப்போ பார்த்தாலும் தெரியும். அடுத்த தடவை என் வீட்டுக்காரரோட அண்ணனை பார்க்க போனப்ப அந்த பொம்பளை அங்கே இல்லை. விசாரிச்சப்ப எங்கேயோ தப்பி ஓடிடுச்சுன்னு சொன்னாங்க. போன வாரம் இந்த கோயில் வாசலில் பார்த்தேன். ஒரு சின்ன பிள்ளையும் அவங்க அம்மாவும் சாமி கும்பிட வந்தப்ப இந்த பிள்ளையை பாம்பு இன்னும் 1 வாரத்தில் கடிக்கும் அப்படின்னு அந்த அம்மா பீதியை கிளப்ப அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் அவங்க கிட்ட போய் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பொம்பளையை பற்றி சொல்லி தேத்தினேன். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள கீழ்ப்பாக்கம்க்கு அனுப்பி வச்சேன். நீங்கள் அவங்கள பார்க்கணுன்னா சொல்லுங்கள், நான் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த பொம்பளை உங்கள் பையனை பற்றி ஏதாவது பயப்படுற மாதிரி சொல்லியிருந்தால் அது உண்மை கிடையாது. நீங்கள் தைரியமாக இருங்க. ராதாவின் கண்களில் சந்தோஷத்தில் கண்ணீர் வழிந்தது. ரொம்ப நன்றிம்மா. அந்த பொம்பளை என் மகனுக்கு பாம்பால தான் சாவுன்னு சொன்னதுலேருந்து நான் தூங்கக்கூட முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். ஆனால் இனி எனக்கு எந்த பயமும் இல்லை. அதுக்கு காரணம் நீங்கள் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்லம்மா, சரி நான் போயிட்டு வரேன். அந்த பெண் விடை பெற்று கொண்டு கிளம்பிவிட ராதாவை முறைத்தாள் சிவன்யா. என்னடி முறைக்கிறேன்? நான் தான் அப்போவே சொன்னேன்ல, தேவையில்லாமல் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட லேடி சொன்ன விஷயத்தை நம்பி லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த. சரி விடுடி, அதுதான் இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் நிம்மதியாக இருப்பேன். இதுக்கு மேலே அந்த சங்கவையை வேணாம்னு சொல்ல மாட்டியே. நான் எதுக்கடி சொல்ல போகிறேன்? வேணும்னா இப்போவே அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம முடிவை சொல்லி அவங்களை இங்கே வர சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம். சிவாவுக்கு அந்த பொண்ணு ஓகே தானே? அதெல்லாம் டபுள் ஓகே. நீ இப்போ அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணு. அம்மாவை உற்சாகப்படுத்தினாள் சிவன்யா. பர்சுக்குள் இருந்த தன் ஃபோனை எடுத்தார் ராதா. சங்கவை வீடு. அகிலா சொல்லுங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணினாங்க. அவங்க அம்மா பேசினாங்க. அவங்களுக்கு நம்ம சங்கவையை ரொம்ப பிடிச்சி போச்சாம். உங்களுக்கும் சம்மதம் தான்னா அடுத்த வாரமே மாப்பிள்ளை வீடு பார்க்க வாங்கன்னு சொன்னாங்க. அப்பாடா, எனக்கு இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே வந்தப்போ மாப்பிள்ளையோட அம்மா முகத்தில் இருந்த உற்சாகம் போகும்போதும் இல்லை. எதையாவது சொல்லி வேணாம்னு சொல்லிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. எப்போங்க அவங்க வீட்டுக்கு போகலாம்? காலண்டர் எடுத்து தரவா? இப்போவே என்னைக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிடலாமா? பார்த்துடலாம், எடுத்துகிட்டு வா. அடுத்த வாரம் புதன்கிழமை கூட போகலாம்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, அன்னைக்கு பௌர்ணமி தான். நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது வெறும் கையோட போக வேண்டாம். ஏதாவது ஸ்வீட்டு காரம் வாங்கிட்டு போகலாம். மகிழா. இது கூடவா எனக்கு தெரியாது? ஹாலில் அம்மாவும்
பேசிக்கொள்வதை தன்னரே கட்டிலில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் சங்கவை. இவங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க போயிட்டு வர்றதுக்குள்ள நம்ம கண்ட கனவை பற்றி மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடணும். இல்லாட்டினா என் மனசு சமாதானமாகாது. என்ன பண்ணலாம்? அவர் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசிக்க ஆரம்பித்தாள். தொடரும். நாகா எபிசோட் 16. வர்ஷினியின் ஆஃபீஸ். லஞ்ச் நேரம். எப்போதும் அந்த நேரத்தில் சின்னுவுடன் பேசிக்கொண்டே தான் வர்ஷினி சாப்பிடுவது வழக்கம். அன்றும் அதே போல டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு கேன்டீனை நோக்கி நடந்தவள் வசதியான டேபிளை பார்த்து அமர்ந்து கொண்டு சின்னுவுக்கு கால் செய்தாள். உடன் அவன் கட் செய்தான். மீண்டும் ஒரு முறை அழைத்தாள். மீண்டும் அவன் கட் செய்ய முகத்தை உம்மென வைத்து கொண்டு சாப்பிட தோன்றாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். வர்ஷு பின்கு பக்கமாய் குரல் கேட்க திரும்பி பார்த்தாள். நிஷா அவளை பார்த்தவுடன் முகத்தை சுளித்துக்கொண்டு வேகமாக எழுந்து நகர முற்பட்டாள். ஒரு நிமிஷம் வர்ஷு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட பேச எனக்கு ஒன்றுமே இல்லை நிஷா. தயவு செய்து என் வழியில் இனிமேல் குறுக்க வராத. ஏற்கனவே உன்னால் எனக்கும் சின்னுவுக்கும் சண்டை வந்தது எல்லாம் போதும். இனிமேலாவது நாங்கள் உன்னால் சண்டை போடாமல் இருக்கணும். அதுக்கு நீ என்கிட்ட பேசாமல் இருக்கணும். புரிஞ்சுக்க. இதுக்கு மேலே மூஞ்சில் அடித்த மாதிரி என்னால் பேச முடியாது. நீ என்னதான் என்னை திட்டினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு நீ நிம்மதியாக இருக்கணும். உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதனால தான் நான் சின்னுன்னு ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்ப கண்மூடித்தனமாக உன் காதலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவர் கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னாலான எல்லா முயற்சிகளையும் செஞ்சேன். அது அவர் காதுக்கே போய் வேறு மாதிரி ஆயிடுச்சு. உன் மேலே உண்மையான அக்கறை வச்சதை விட நான் வேற என்ன தப்பு செஞ்சேன்? நிஷா, அதை பற்றி பேச வேண்டாம். நான் உன் கூட இனி பேசுகிறதா இல்லை. இப்போ தான் என் லைஃப் கொஞ்சம் நிம்மதியாக போயிட்டுருக்கு. நீ தேவையில்லாமல் உள்ள நுழைஞ்சு அதை கெடுத்துறாத ப்ளீஸ். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அதை உன்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் வந்தேன் வர்ஷு. என்ன சந்தேகம்? உன் லவ்வரோட ஆஃபீஸில் நான் எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு அவரை பற்றி விசாரிச்சதில் என்ன தப்பு? அவங்க தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க அந்த மாப்பிள்ளை வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு போய் விசாரிக்கவே மாட்டாங்களா? ஒருத்தர் குணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அவங்கள பற்றி 4 இடத்துல விசாரிச்சா தானே தெரியும். இதுக்கு போய் அவர் எதுக்கு உன் மேலே கோபப்படணும்? அவர் மேலே தப்பு இல்லைன்னா நான் செஞ்சது ஒரு ஃப்ரெண்டாக சரிதான்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கணும். ஆனால் அவர் நிஷா சரியில்லை, அவ கூட நீ பேசாத அப்படின்னு சொல்லி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவரை பற்றி விசாரிச்சா அவரை பற்றி தெரியக்கூடாத ஏதோ ஒரு விஷயம் வெளியே வந்துடுமோன்னு பயப்படுறாரு போல. அப்படித்தான் எனக்கு நினைக்க தோணுது. நிஷா பாயிண்டாக பேச வர்ஷினியிடம் லேசான திணறல். என்ன வர்ஷினி அமைதியாக இருக்க? நான் கேட்ட கேள்விக்குள்ளே இருக்கிற நியாயம் உனக்கே புரியுதில்ல? என்னதான் அவள் சொல்வது லேசாய் நியாயமாக இருந்தாலும் தன் காதலனை இவள் முன் விட்டு கொடுக்கக்கூடாது என தீர்மானம் செய்து கொண்ட வர்ஷினி சவடாலாய் பேச ஆரம்பித்தாள். இதோ பாரு, அவர் ஒன்றும் உன்னை பார்த்து பயப்படலை. எனக்கு அவரை பற்றி எல்லாமே தெரியும். எங்களவ் அவ்வளவு ஸ்ட்ராங். நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடுறது தான் அவருக்கு பிடிக்கல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சும்மா உனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற நினைப்பில் கண்டபடி பேசாத. இல்லை வருஷம், இப்போவும் சொல்கிறேன், அந்த சின்னக்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அவர் சரியில்லை. என்னை நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டியா? உன் கூட போய் இத்தனை நாளாக ஃப்ரெண்டாக பேசிட்டு இருந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? ஆத்திரத்தோடு கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் வர்ஷினி. தன் இருக்கைக்கு வந்து அமர்ந்தவள் மீண்டும் சின்னுவுக்கு கால் செய்தாள். இந்த முறை அவன் அட்டன் செய்தான். சாரிம்மா, ஆஃபீஸில் மீட்டிங், அதான் உன் ஃபோனை எடுக்க முடியல. இப்போ தான் மீட்டிங் முடிச்சு வெளியே வந்தேன். எனக்கு ஆன்சைட் ஆஃபர் வருதுன்னு சொன்னேன்ல, அதை பற்றி தான் மீட்டிங். இன்னும் 1 மாதத்தில் கிளம்புற மாதிரி இருக்கும் செல்லம். இந்த ஹாப்பி நியூஸை சொல்ல நானே உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீயே சாப்பிட்டுட்ட. சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? இன்றைக்கி உங்கள் ஹாஸ்டலில் என்ன சாப்பாடு? லெமன் ரைஸா இல்லை தக்காளி சாதமா? அதெல்லாம் இருக்கட்டும் சின்னு. அடுத்த மாதம் நீ ஆன்சைட் போயிட்டா திரும்பி எப்போ வருவேன்? எப்போ நம்ம விஷயத்தை பற்றி நான் எங்கள் வீட்டில் சொல்கிறது? இன்றைக்கி ஈவினிங் நம்ம வெளியே மீட் பண்ணலாம், இதை பற்றி பேசலாம், ஓகேவா? எதிர்முனையில் சின்னு மௌனம் காத்தான். ஹலோ சின்னு, லைனில் இருக்கியா? இருக்கேன். சும்மா லைனில் இருந்தால் ஆச்சா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஈவினிங் எங்கே மீட் பண்ணலாம்? நான் ஆன்சைட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாமே, அதுக்கு என்ன அவசரம்? இப்போ போயிட்டு வந்தால் எனக்கு ஆஃபீஸில் லெவல் சேஞ்ச் கிடைக்கும், நிறைய இன்கமும் வரும். நம்ம அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் லைஃப் ஃபினான்ஷியலாக இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதெல்லாம் இருக்கும், பட் இதுக்கு மேலே நம்ம கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம்னு யோசிக்கிறேன். அன்னைக்கு சம்பவத்துக்கு பிறகு எனக்கு ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக இருக்குது. வாட் டு யூ மீன்? நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? சின்னுவின் குரலில் லேசாக கோபம் எட்டி பார்த்தது. இப்போ எதுக்கு கோவப்படுற? நான் யோசிக்கிறதுல என்ன தப்பு? நீ யோசிக்கிறதே தப்பு தான். ஆரம்பத்துலேருந்தே என் மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் நீ நடந்துட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகுது வர்ஷினி. உனக்கு புரியுதா இல்லையா? சரி, இப்போ நீ என்ன சொல்ல வர? உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, பரவாயில்ல, நீ சொல்கிறபடியே செய்யலாம். இன்றைக்கி ஈவினிங் எக்ஸ்பிரஸ் அவென்யூ வா, நான் அங்கே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம மேரேஜ் பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி, இது நம்பிக்கை இல்லாத செயல் இல்லை. அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஃபோனை கட் செய்து விட்டான் சின்னு. இவளும் ஃபோனை கீழே வைத்த அதே நேரம் மீண்டும் அதில் அழைப்பு. ஏதோ தெரியாத நம்பர். அட்டன் செய்தாள். ஹலோ வர்ஷினியா? ஆமாம், நீங்கள் யார்? என் பேர் சிந்து. உங்களை நேரில் பார்த்து கொஞ்சம் பேசணும், முக்கியமான விஷயம். சிந்துவா? சாரி, எனக்கு ஞாபகம் இல்லை. இதுக்கு முன்னால் நம்ம எங்கே மீட் பண்ணியிருக்கோம்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். நீங்களும் சின்னுவும் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். சின்னுவால் நான் பாதிக்கப்பட்ட மாதிரி இன்னொரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாதுன்ற அக்கறையில் தான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணேன்.